الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقانه الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أدبوا أولادكم بقراءة القرآن أو كما قال الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவருக்கே உரித்தார்கள். ஆமீன். அருளினாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நற்பாராக இருந்த அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அஸ்ஹாபுல் அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். என்று எல்லாம் நல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் சுமார் 6666 வசனங்களில் தூய்மையாய் ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வது போல், ஒரு முஸ்லீம் தூய்மையான ஹலாலான உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்று சொல்வது போல், ஒரு முஸ்லீம் தூய்மையான சர்வாசியத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வது போல், குர்ஆனில் நிறைய இடங்களில் உங்களுடைய குடும்பம், குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் தூய்மையான முறையில் வளர்ப்பதும் அவர்களை வார்த்தெடுப்பதும் உருவாக்குவது குறித்து திருக்குர்ஆனில் நிறைய வசனங்கள் அல்லாஹ் சொல்லுகிறார். குர்ஆனில் குழந்தைகள் பற்றி வருகிற போது எங்கெல்லாம் குழந்தைகளை பற்றி பேசுகிறாரோ அங்கெல்லாம் பொருளாதாரத்தையும் சேர்த்து பேசுகிறார். காசு பணம் எப்படி நமக்கு செல்வம் என்ற அடிப்படையில் நாம் பேசுகிறோமோ, அல்லாது தந்திருப்பது குழந்தையும் அது செல்வம் தான். ரெண்டையும் நீங்கள் எப்படி வார்த்தெடுக்க வேண்டும் என்பது குர்ஆனில் சேர்த்து வரக்கூடிய வசனங்களில் குழந்தையை பற்றி பேசுகிற போது அடுத்து காசு பணத்தை பற்றி பேசுகிறார். காசு பணம் பற்றி பேசுகிற போது அடுத்து குழந்தையை பற்றி பேசுகிறார். குர்ஆனில் முதல் இடம் அல்லாஹ் சொல்லுவார்: நாம் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பு செய்கிறோம். நாம் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை மட்டும் அன்பளிப்பு செய்கிறோம். சில பேருக்கு நாம் ஆணையும் பெண்ணையும் 2 வருஷமாக கலந்தும் தருகிறோம். நிறைய பேருக்கு குழந்தைகள் இல்லாமல் வெறுமனே மலராக விட்டுவிடவும் செய்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். ஆண் குழந்தையாக கொடுப்பதும் பெண் குழந்தையாக கொடுப்பதும், குறிப்பாக எந்த குழந்தையாக இருந்தாலும் நாம் அவர்களுக்கு அன்பளிப்பு செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். குர்ஆனில் இன்னொரு இடத்தில் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிற போது அல்லாஹ் இப்படி சொல்லுவார்: அல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு காசு பணத்தை சில பேருக்கு விசாலப்படுத்தி தருகிறார், சில பேருக்கு அதை சுருக்கியும் தருகிறார். நாடியவர்களுக்கு குழந்தையை தருகிறோம், நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை மட்டும் தருகிறோம், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை மட்டும் தருகிறோம் என்று குழந்தைகளை நாம் நாடியவர்களுக்கு தருவது போல் பொருளாதாரத்தையும் நாம் நாடியவர்களுக்கு மட்டும்தான் நிறைய சில பேருக்கு தருகிறோம். சில பேருக்கு ஒன்றுமே தராமலும் குறைத்து விடுகிறோம். 2ம் குர்ஆனிலே வரக்கூடிய வசனம். இப்ப இந்த திருக்குர்ஆனுடைய வெவ்வேறு வசனங்களில் அல்லாஹ் இதை சேர்த்து பேசுகிற போது எப்படி பேசுகிறார் என்றால், குர்ஆனில் இப்படி வருகிறது: இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற காசு பணமும்
உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற குழந்தைகளும் உங்களுக்கு சோதனையாகும் என்று குர்ஆனில் ஒரு வசனம். அதே வசனத்தை அல்லாஹ் சேர்த்து பேசுகிற இன்னொரு வசனம், அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொருளாதாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குழந்தை செல்வமும் ரெண்டும் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரமாகும். ஜீனத் என்றால் உங்களுக்கு அலங்காரமாகும், அழகாகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு வசனத்தில் உங்களுக்கு சோதனை என்று சொல்லுகிறார், இன்னொரு வசனத்தில் காசும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குழந்தையும் உங்களுக்கு அலங்காரம் என்று சொல்லுகிறார். ரெண்டும் ஒரே விஷயத்தை வெவ்வேறு மாதிரியாக பேசுவதற்கு காரணம் என்ன? திருக்குர்ஆனுடைய விளக்கு உரையாளர்கள் எழுதுகிறார்கள், காசும் பணமும் உங்களுக்கு சோதனை என்று வருவது சம்பாதிக்க வழி இல்லாமல், சம்பாதிக்க தெரியாமல் ஹராமாய் சம்பாதித்து கொட்டினால் அது இன்மையிலேயும் உங்களுக்கு சோதனை, மறுமை கபர் வரைக்கும் உங்களுக்கு சோதனை. ஒரு குழந்தை செல்வத்தை வளர்க்க தெரியாமல் வளர்த்து அவர்கள் ஊருக்குள்ளே வேறு மாதிரி பெயரெடுக்கிற போது அது இன்மையிலேயும் உங்களுக்கு சோதனை, மறுமையிலேயும் உங்களுக்கு சோதனை, சித்தனாவாகும், கடுமையான சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதே நேரத்தில் நல்ல முறையில் பொருள் ஈட்டி ஹலாலான முறையில் கோடி கோடியாய் வைத்திருந்து அதற்கான ஜக்காத்து கொடுத்து அதற்காக வேண்டிய சதக்காக்கள் கொடுத்து மார்க்கம் சொல்லுகிறபடி செலவு செய்து பல கோடிகள் வைத்திருந்தாலும் நல்ல பிள்ளையாய் உருவாக்கி சமுதாயத்தில் நீங்கள் வார்த்தெடுக்கிற போது இந்த ரெண்டும் உலக வாழ்க்கையிலும் வறுமை வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஜீனத், அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்லுகிறாங்க. ஒரே பொருள் தான் நீங்கள் கையாளக்கூடிய இடத்தில் தான் உங்களுக்கு சோதனையாக மாறுவதும் மறுமையில் உங்களுக்கு கண்ணியமாக மாறுவதும் உங்கள் கையில் இருக்கிறது. குர்ஆன் நமக்கு இவ்வளவும் தனித்தனியாக பிரித்து பிரித்து பேசுகிறது. குழந்தைகள் தினம் என்று நாம் நவம்பர் 14 கொண்டாடுகிறோம். குழந்தைகள் தினம் என்றால் குழந்தைகளுக்கு வாழ்த்து சொல்வதோ அவர்களுக்கு புத்தாடை கொடுப்பதோ இதுவெல்லாம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற போது நல்ல முறையில் ஒரு குழந்தையை உருவாக்கி கொடுத்து விட்டால் நீங்கள் கொண்டாட தேவையில்லை, சமுதாயம் கொண்டாடுபவர்களை. நல்ல ஒழுக்கமான மார்க்க நெறியில் எல்லா விதத்திலேயும் நல்ல பிள்ளைகளாக நாம் உருவாக்குகிற போது அது வீட்டுக்கும் நாட்டுக்கும் எல்லா காலத்திலேயும் நல்லது செய்யும். குர்ஆனில் நல்லடியார்கள் யார் என்று அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். நல்லடியார்னா யாரு? அவர்களுக்கு என்ன அடையாளம்? ரொம்ப சாதிகான மனிதர்னு சொல்றமே அவங்களுக்கு என்னென்ன அடையாளம்னா இருக்குன்னு அல்லாஹ் சொல்றப்ப அவங்க வீணான சண்டைக்கு போக மாட்டாங்க. வம்பு இழுத்தால் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு இடத்தை விட்டு நகர்ந்துடுவார்கள். அவர்களுக்கு இரவிலே தஹஜ்ஜத் தொழுது வணங்குவார்கள். நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே பயந்து கொண்டு துஆ செய்வார்கள். அவர்கள் செலவு செய்தால் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள், வீண்விரயமும் செய்ய மாட்டார்கள், நடுத்தரமாக செலவு செய்வார்கள். இவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்க மாட்டார்கள், தற்கொலை பண்ண மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள், பொய்ச்சாட்சி சொல்ல மாட்டார்கள் என்றெல்லாம் நல்லடியார்களின் தன்மை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் பேசிக் கொண்டு வருகிற போது இதையும் அல்லாஹ் நல்லடியார்களின் பண்பில் சேர்க்கிறார். இப்படி துஆ செய்வார்கள். என்ன துஆ செய்வார்கள்? ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அய்யுன். அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்பார்கள், யா அல்லாஹ் எங்கள் மனைவிமார்கள் இருந்தும் எங்களுக்கு வழங்கப்பட்ட குழந்தைகள் இருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியான நல்ல குழந்தைகளை, நல்ல மனைவியை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக. இமாமா, எங்களையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் முத்தகீர் என்று சொல்லக்கூடிய நல்லடியார்களுக்கு முன்மாதிரி குடும்பமாக எங்களை ஆக்கி வைப்பாயாக என்று துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். நல்லடியார்கள் யார் என்று சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், பாவம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லுகிறவரை ஓகே, அதுவரை சரிதான். ஆனால் இந்த துஆவை செய்பவர்களும் நல்லடியார்கள் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? நல்ல குடும்பம், நல்ல குழந்தை, அது நல்லோர்களின் அடையாளம். குழந்தைகளை வளர்ப்பதிலும் அவரை உருவாக்குவதிலேயும் நீங்கள் சாலிகங்களாக பெயர் எடுக்கவும் முடியும். கெட்டவன் என்கிற பெயரை அவன் எடுப்பதற்கு முன்னால் நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்கிற போதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய குடும்பத்துக்கு துஆ செய்யுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு துஆ செய்யுங்கள். நம்முடைய துஆவெல்லாம் ரொம்ப சுருக்கமாக செய்து விடுகிறோம். காசு, பணம், கடை, பிசினஸ், அதோட முடிஞ்சு. எப்ப துஆ செஞ்சாங்க?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை விசாலப்படுத்துங்கள். நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு துஆவின் வரிகளையும் வழக்குமார்கள் எழுதுகிறார்கள். ஒவ்வொரு வரிகளையும் அர்ஷ் வரை கொண்டு காட்டப்படுகிறது. அந்த துஆ உடனடியாக கபூலாகுமா? எப்போ கபூலாகும்? அது அவருடைய கையில். ஆனால் கண்டிப்பாக கபூலாகும். நீங்கள் இப்போது இருந்து பிள்ளைகளுக்கு செய்கிற துவா அது வளர்ந்து மரமாக இருக்கிற போது அது நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்கிறது அல்லாஹ். அப்போது அந்த துவாவை கபூலாக்குவார். இப்பிருந்து நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்பதுதான் திருக்குர்ஆனுடைய வார்த்தை. நல்லடியார்கள் தங்கள் குடும்பத்தை கண்குளிர்ச்சி வேண்டும் என்று கேட்பார்கள். நல்ல பிள்ளை என்று கேட்பாங்க. குர்ஆன்ல எங்கிருந்து வருதுன்னா, திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நீங்க நல்ல மனைவிக்கு துவா செய்யுங்க, நல்ல குழந்தைகளுக்கு துவா செய்கிறது. ஏன்னா அப்ப செய்கிற துவா இவர் திருமணம் முடிக்கிற போதும் குழந்தை பெறுக்கிற போதும் அந்த துவா இப்ப கபூல் ஆகுமா? வாழ்நாள்ல சேர்த்து வச்சாத்தான பின்னாடி ரிட்டைர்மெண்ட் ஆகிற போது அதை எடுக்க முடியும். நம்ம அந்த நேரத்தில் போய் சேர்த்து வச்சா என்ன எடுக்க முடியும்? துவாவும் அது மாதிரி தான். தேவையில்லாத காலங்களில் நீங்கள் செய்கிற துவா தேவையான காலத்தில் கபூல் ஆகும். இப்பிருந்து நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். கண் குளிர்ச்சி அப்படின்னு குர்ஆன்ல வருது. குர்ரத்த அய்யுன், கண் குளிர்ச்சி அப்படிங்கிற வார்த்தை குர்ஆன்ல 4 இடத்துல வருது. 4 இடமுமே மனைவி குழந்தைகள் இது சம்பந்தமா மட்டும் வருது. கண் குளிர்ச்சின்னா என்ன? நிறைய பேர் காசு பணம் பதவி அதிகாரம் உள்ள நல்ல முறையில் செட்டில் ஆகிட்டான், ஒரு குடும்பம் ஒரு ஹை லெவலில் போய் நின்றுச்சு, குடியிருக்கிறதுக்கு வீடு கார் எல்லாம் இருக்கு, கண்குளிர்ச்சி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இது கண்குளிர்ச்சி அல்ல, இது துனியா ரீதியாக ஒரு செட்டில்மெண்ட், அவ்வளவுதான். ஆனால் இன்மையிலேயும் வறுமையிலேயும் கண்குளிர்ச்சி என்பது அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த மார்க்கத்தில் அவன் முழுமையாக நடத்தையில் நல்லவனாக இருக்கிறான் என்றால் அது கண்குளிர்ச்சி. அவர்கள் நல்ல நடத்தை உள்ளவர்கள், பெரும்பாலும் செய்யாத குழந்தைகள், பெற்றோர்களுக்கு அடிபணிக்கிற குழந்தைகள், தீனில் அவர்கள் ஓரளவிற்கு அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கண்குளிர்ச்சியான குடும்பம், கண்குளிர்ச்சியான குழந்தைகள். எல்லா நபிமார்களும் இப்படி துவா செய்திருக்கிறார்கள். கஅபத்துல்லாஹ்வை கட்டி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா உள்ள போகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னென்ன துவா செஞ்சாருன்னு சொல்லி குர்ஆன்ல இருக்கு. அதுல அப்படி கேட்டு வர்றப்ப இந்த துவாவை கேட்கறாங்க. முதல்ல போய் கேட்கிற துவா இந்த துவா தான். யாரெல்லாம் என் கட்டுமானத்தை கபூல் செஞ்சுக்க, என்னையும் என் குழந்தையையும் சிலை வணக்கத்தை விட்டு யாரா பாதுகாப்பாயாக. என் குடும்பம் உன்னை வேறு மாதிரி இல்லாமல் வேறு எதையாவது ஒன்றை வணங்கக்கூடிய பிள்ளைகளாக வந்துவிடக்கூடாது. மார்க்கத்தில் கடைசி வரை நின்று நிலைக்கிற குடும்பமாக ஆக்கி தருவாயாக. என் பிள்ளைகளை அப்படி ஆக்கி. இன்னொரு துவாவில் வருகிறது, யா அல்லாஹ் காலம் முழுவதும் தொழுகையாதியாக என் பிள்ளையை ஆக்கி. கஅபாவுல போய் முதல்ல செய்கிற துவா இது. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன துவா செய்தார்கள் என்று வருகிற போது, வஸ்லிஹ்லி பிதுர்ரியதி, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளை நீ சீராக்கி தருவாயாக, நல்லடியார்களாக ஆக்கி தருவாயாக. இதெல்லாம் குர்ஆன்ல பெரிய பெரிய நபிமார்கள் செய்த துவா இது. ஆகவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முதல் விஷயம் துவா செய்வதற்கு பழக வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயங்களில் இப்பிருந்து கேட்டால்தான் பின்னால் கபூலாகும். எல்லாத்தையும் கேளுங்கள் வருது. ஒரு துவா சீக்கிரம் கபூலாகக்கூடியவர்கள் செய்கிற பட்டியலில் பெற்றோர்களின் துவா பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக கபூலாகிறது. எப்படி கபூலாகிறது? நபிமார்கள் தன்னுடைய உம்மத்துக்கு செய்த துவாவை போல கபூலாகிறது. இந்த துவாவை எழுதி கொண்டு வருகிற போது இதையும் சொல்லுகிறார்கள், ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்திற்கு துவா செய்தாலும் கபூலாகும், கெட்ட விஷயத்திற்கு பத்துவா செய்தாலும் கபூலாகும், பத்துவா செஞ்சாலும் கபூலாகும். அதனாலதான் பெற்றோர்கள் செய்கிற துவாவில் ரொம்ப கவனம் தேவை. பிள்ளைகளுடைய விஷயங்கள்ல தேவையில்லாம பத்துவா செஞ்சிடாதீங்க, அது சீக்கிரம் கபூல் ஆகி விடுகிறது என்று வருகிறது. தாய்மார்கள்லாம் எடுத்தோடனே பத்துவா ஊற்றுவாங்க. கடைக்கு போடான்னு சொன்னா அங்க போயிட்டாங்க நல்லது. 2 தடவை கூப்பிட்டு 3வது வல்லன்னு சொன்னா போடா கருங்கழிச்சல்ல போயிடுவானேன்னு யாரு பெற்றெடுத்த தாய். அது சும்மா சாதாரணமா சொல்ற வார்த்தை தான், அது கபூலாக வருகிறது. நாசமா போயிடுவானோ கபூலாயிடும்.
இன்னும் சொல்லுகிறார்கள், நல்ல விஷயத்திற்கு செய்த துவா கூட கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிரும், நீங்க பத்துவா செய்வது சீக்கிரம் கபூலாயிருந்து வருது. ஆகவே தாய்மார்கள் குறித்து, பெற்றோர்கள் குறித்து, தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் எந்த வார்த்தை உபயோகப்படுத்துவோம் என்பதில் ஆக கவனம் தேவை. நாம் துவா செய்கிற ஒவ்வொரு வகத்திலையும் அல்ல என்னுடைய பரம்பரை, என்னுடைய பிள்ளைகள், இதன் மூலம் வெளியாகக்கூடிய வாரிசுகள் மார்க்கத்திற்கு சேவை செய்கிற நீ பொருந்தி கொள்ளுகிற கூட்டத்தில் சாலிஹீன்களுடைய பட்டியலில் எப்போதும் இருக்க வேண்டும் என்கிற துவாவை நாம் எல்லா காலமும் செய்ய வேண்டும். பிள்ளைகளுடைய விஷயங்களில் பெற்றோர்களுக்கு முதல் பங்களிப்பு துவா. ராபித்தா அப்படின்னு சொல்லி ஒரு அரபி பத்திரிகை, ராபித்தான்னு சொல்லி மாசம் மாசம் வெளியே வரும், சவுதி அரேபியாவிலிருந்து வெளியாகும். அதில் ஒரு செய்தி நாம் கேள்விப்பட்டிருப்போம். காபாவுடைய தலைமை இமாம் அப்துல் ரஹ்மான் சுதைசி அவர்கள் எழுதுகிறார்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமா. இப்ப வரைக்கும் எந்த காபத்தில் அவளை தொழுக வச்சாலும் அவர் எங்கெல்லாம் தாய் என்று வருகிறதோ, பெற்றோர்கள் என்று வருகிறதோ, வழிபாடி பையன் வரும், பெற்றோர்கள் அர்த்தம் குரான்ல எங்கெல்லாம் வந்து நீங்க பாருங்க, அந்த இமாம் ஓதுறப்ப நரகந்து வந்து அழுதுவார், நரகத்தின் வேதனை பற்றி வந்து அழுதுவார், பெற்றோர்கள் வந்து அழுதுவார். நரகத்துக்கு நம்ம நினைச்சு அழுக வேண்டியதுதான், அர்த்தம் புரியுது, நம்ம தொழு வைக்கிற போது நமக்கு வார்த்தை தடுமாறும், ஏன்னா அந்த அர்த்தம் தெரியுது, நம்ம அழுகிறோம், மனசுல ஒரு பயம் வருது. பெற்றோர்னு சொன்னா ஏன் அழுகிறது தெரியுமா? அவர் சொல்றாரு, எங்க அம்மா இங்க நிறைமாச கர்ப்பிணியா இருக்கிற போது இங்க காபாவில் தவாபு செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் மாசமான காலத்திலிருந்து நான் வயிற்றிலே கருவாகக்கூடிய காலத்துல இருந்து உங்க தினம் டெய்லி காபாவுக்கு வந்துருவாங்க. டெய்லி தவாபு செஞ்சு செஞ்சு யாரெல்லாம் பிறக்கிறது என்ன பிள்ளையா இருந்தாலும் காபாவை தொழுக வைக்கணும், அவர் இமாம வரணும், இங்கே தொழுக வைக்கணும் சொல்லி 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 கடைசியாக அதற்கு பிறகு அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து ஆளாகி இமாம் அல்ல காபாவுடைய தலைமை இமாமாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற அப்துல் ரஹ்மான் சுதைசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பெற்றோரின் துவா எதுவரைக்கும் இருக்கும் என்றால் நாம் நினைக்கிற சொல்லுகிற எல்லா காரியத்தையும் கபூலாக்கும். நல்ல விஷயங்களை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தும் அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்து வளர்க்கிற போது அந்த பிள்ளைகள் நல்லபடியாக வளரும், சாதிகங்களாக வளரும். குர்ஆன்ல 2 இடம் வருது, சுருக்கமா சொல்லலாமே. அத்தா முஸ்லிம், மகன் காஃபிர். சாதா முஸ்லீம் இல்லை, ஒரு நபி, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அத்தா பெரிய நபி, மகன் காஃபிர். வெள்ள பிரளயம் வருகிறது, ஊரை அழிப்பதற்கு, உலகத்தை அழிப்பதற்கு ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். வந்து விட்டது வெள்ளம், எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி அழிகிற போது தன்னுடைய பிள்ளை, பெற்றெடுத்த மகன் இஸ்லாத்தை ஏற்றுகிறல, எவ்வளவோ கூப்பிட்டாங்க, வாடா கப்பலுக்கு வந்துடுறா ஏறுறா, கேட்கல, அதை காட்டிடு. கடைசியாக அவன் வெள்ளத்தில் இழுத்து செல்லக்கூடிய காட்சியை கப்பலில் இருந்து ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்கிறாங்க. என்னதான் காத்திரா இருந்தாலும் பிள்ளை என்று வருகிற போது மனசு அடிச்சுக்கதானே செய்யும். அது பார்த்துட்டு அவர் வார்த்தையில் அந்த ரத்த பாசத்துல கத்துறாரு. குர்ஆன்ல அது வருது, இன்னபனி அபினி கைவர் என் புள்ள போறானே, என் குடும்பத்துல வாரிசு போகுது, என்னுடைய பெற்றெடுத்த புள்ள போறானே, கண்ணில போறானே கத்துற. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். இந்த வார்த்தையை கேட்டுட்டு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? அடுத்த அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றா, யா நூஹே இன்னஹு லைஸ மின் அஹ்லி, அவன் உன் குடும்பமே கிடையாது, அவன் உனக்கு மகனே கிடையாது. ஏன் கிடையாது? இன்னஹு அமலு கைர சாலிஹ், அவன் நல்ல செய்யக்கூடிய பட்டியல் இல்லை. நீ ஒரு நபி, அவன் ஒரு தருதலையா சுத்திட்டு இருக்கான், காஃபிரா இருக்கான். ஆகவே நல்லடியார்களின் பட்டியலில் அவன் இல்லை என்பதால் அவன் குடும்பம் கிடையாது, நீ கத்த வேணாம். குர்ஆன்ல வருது. குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அத்தா காஃபிர், மகன் முஸ்லீம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாதாரண முஸ்லீம் இல்ல, பியூர் முஸ்லீம். குர்ஆன்ல வருது ஹனீஃபம் முஸ்லிமா, பியூரான முஸ்லீம் வருது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்தை அவர் காஃபிர். அப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்துக்கு மாற்றமா, அங்க அத்தா நபியா இருந்தாரு, புள்ள காஃபிரா இருந்துச்சு. இங்க புள்ள நபியா இருந்து அத்தா காஃபிரா இருக்காரு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கு துஆ செஞ்சு வர்ற போது, யா அல்லாஹ் என் தகப்பனாரை மன்னிச்சுக்கோ, அவர் பாவத்தை எல்லாம் மன்னித்து துஆ செய்யறப்ப குர்ஆன்ல வருது, அபி இன்னஹு மின் ஸாலிமீன், இனிமே உன் அத்தாவுக்கு நீ பாவ மன்னிப்பு தேடாத, ஏன்னா அவர் அநியாயக்கார பட்டியலில் இருக்கிறாரு. ஆகவே நீ நபியா இருந்தாலும் மன்னிக்க முடியாது.
குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எதற்கு சொல்ல வருகிறேன்? நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மார்க்கத்தில், நம்முடைய பாரம்பரியத்தில், நம்முடைய தீனில் இருந்தால் மட்டுமே நம்முடைய பிள்ளைகள். அதை வட்டத்தை தாண்டி விட்டு போகிற போது நம்ம பிள்ளையே கிடையாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பெற்றால் மட்டும் பிள்ளை அல்லவே, எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் தேர்ந்தெடுப்பதுதான் நல்ல குடும்பம், நல்ல குழந்தை. ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றப்ப, நீங்க அஸ்திபு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க. ரெண்டாவது வருது கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்துருங்க. இந்த ரெண்டையும் செஞ்சிருங்கன்னு வருது. நம்ம ஒழுக்கத்தையும் சொல்றது இல்லை, குர்ஆனும் தெரியறது இல்லை. கடைசி வரைக்கும் யாருக்கும் உதவ முடியாது, பார்த்து கூட உதவ தெரியல. ஆனா காசு பணத்துல நிறைய கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஒழுக்கத்தை சொல்லி தரல. ஒரு குடும்பத்துக்குள்ள போய் நுழைஞ்ச உடனே அந்த பிள்ளைகள் செய்கிற ஆக்டிவேஷனை வச்சு அந்த குடும்பத்தை கணிக்க முடியும். சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குடும்பத்துல அந்த குடும்பத்துடைய வீட்டு டாய்லெட்டை பார்த்துட்டாலே சுத்தம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த குடும்பத்துல அந்த பிள்ளைகளுடைய விஷயத்தை பார்த்தாலே அந்த குடும்பம் எந்த மாதிரி கருவியத்துல போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நல்ல குழந்தைகளை உருவாக்கணும், சொல்லி கொடுக்கணும். அது போக போக அதுவா தெரிஞ்சுக்கிறான். கூகுள்ல என் பையன் என்னென்னமா தெரிஞ்சு கொள்றான், என்னமோ எடுக்கிறான், எனக்கு தெரியாத விஷயங்களா எடுக்கிறான் அப்படின்னு பெருமைப்பட்டு இருக்கிறாரு. அது வந்து பெருமை. மார்க்கத்துல தீனில எந்த அளவுக்கு தெரியும், எந்த அளவுக்கு இருக்கிறார். நான் மௌத்தா போனா ஒரு யாசினை பார்த்து ஓதுவான், என் பிள்ளைன்னு சொல்ற அளவுக்காவது குர்ஆனை கொடுக்கணுமா இல்லையா? தேவையில்லாத கண்டதுகளை எல்லாம் கொடுக்குறோம், நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கறது இல்லை. ஏதோ ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ ஒரு பையன் ஏறி யாரோ ஒரு வீட்டுல உட்கார்ந்து குடிசை விட்டு தீய வச்சானா, தீய வைக்க வீட்டு கப்படி எரியுது. நேரா அந்த வீட்டுக்காரர் நேரம் அந்த பிள்ளையுடைய தகப்பனாரை கூட்டிட்டு போய், இந்த மாதிரி அவன் புள்ள ஏறி தீய வச்சுக்கிட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரா, எனக்கு 7 புள்ள, இது பையன் 7வது பையன், 7 பையன்லேயே இது மட்டும்தான் சாதியான பையன்னு சொன்னார் அவருக்கு. தீய வச்ச பையன் சாதியான பையனா, மிச்சம் 6 பையன் எப்படி தரங்களையா இருக்குன்னு பாருங்க. அது சாதிகான பையனை இப்படி இருக்குதுன்னா மிச்சம் 6 எங்க போய் இருக்குன்னு தெரியல. அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய குழந்தை வளர்ப்பு, நம்முடைய குடும்பம் காசு என்று நாம் முழுவதுமாக சுற்றுகிறோமே தவிர, நம்முடைய குழந்தை செல்வத்தை நாம் எப்படி உருவாக்குகிறோம் என்பதில் நிறைய குறைபாடு வைத்திருக்கிறோம். அது என்ன செய்யுது, மொபைல் நோண்டுது, யார்கிட்ட பேசுது, எங்க போகுது, காலேஜுக்கு போகுதா, எங்க போகுதா, இது கண்காணிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நமக்கு பிசினஸ்ல, கடையில, காசு பணத்துல இப்படியே நம்முடைய வேறமாக ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் குழந்தைகள் குறித்து ஆக கவனம் தேவை. குர்ஆனை நீங்கள் துஆ செய்யுங்கள், ஆக கண்காணித்து வளருங்கள். ஏனென்றால் நல்ல குடும்பமாக நல்ல அமல் உள்ள பிள்ளைகளாக இருந்தால் மட்டுமே அது உங்கள் பிள்ளைகள். இல்லை என்றால் இம்மையிலையும் பெயர் தராது, மறுமையிலையும் பெயர் தராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுங்கள். சாப்பிடுறது எப்படின்னு பிள்ளைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க. நடுவில் இருந்து சாப்பிடாத, நடுவில் தான் பரக்கத்து இறங்குது. அங்கிட்டு இருந்து இடது பக்கமா சாப்பிடாத, வலது பக்கமா சாப்பிடு, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடு. சில பேர்லாம் குழம்பை ஊற்றி அடிச்சாச்சுன்னா மொத்தமா பிணைஞ்சு வச்சிருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கி சாப்பிடுங்கன்னாங்க. சாப்பிடுறது எப்படின்னு சொல்லி கொடுங்க. கை கழுவுற போது கையை சூப்பி நன்றாக நீங்கள் வடித்து சாப்பிட்டு கை கழுவு. சாப்பிடுற ஒழுக்கமே ஹதீஸ்ல அவ்வளவு வருது. இப்படி நீங்கள் வளர்த்தால்தான் அந்த பிள்ளைகள் இந்த விஷயத்தில் நாளைக்கு அவன் பிள்ளையை வளர்ப்பான். ஒரு சோறு சிந்தக்கூடாது. ஒரு சோறு ரிசுக்கு எங்க சிந்ததோ அதுலதான் நமக்கு பரக்கத்தான சோறு. அதைத்தான் ஷைத்தான் தட்டி விடுவான், எடுத்து சாப்பிடு. அச்சாவை எப்படி செஞ்சுட்டு இருப்பாரு, மகன் அப்புறம் எப்படி இருப்பான். நம்ம தான் சொல்லணும், அஸ்திபு அவுலாதக்கு, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுனா எல்லாத்துலையும் ஒழுக்கம். சாப்பிடுறதுல, படுக்கிறதுல, தூங்குறதுல, எச்சரிக்கிறதுல, வெளியே போறதுல எல்லாம் உள்ள வந்துடும். இந்த துறை அந்த துறைன்னு கிடையாது, எல்லா துறையிலையும் வந்துவிடும். ஆகவே நல்ல கண் குளிர்ச்சி என்பது மார்க்க ரீதியாக அவர்களை தீனி நிலைப்பாட்டோடு வளர்ப்பதுதான் நல்ல கண் குளிர்ச்சியை தரும். குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிறோம் என்பது அல்ல. நாம் நல்ல குழந்தைகளாக அவர்களை உருவாக்கினால் ஊர் கொண்டாடும், உலகம் கொண்டாடும் நல்ல குழந்தைகள் என்று. அப்படிப்பட்ட நல்ல குழந்தைகளை, கண் குளிர்ச்சியான குடும்பத்தை, இம்மையிலையும் மறுமையிலையும் பிரயோஜனம் தரக்கூடிய குழந்தைகளை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தம் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வதவ சொல்லுங்க.